உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்துல தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில 16% வாக்கு தான் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா? அண்ணன் சீமான் அவர்களுக்கு காரைக்குடி மக்கள் மத்தியில எவ்வளவு வரவேற்பு இருக்கு, அண்ணன் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்றத தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். நம்ம உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த கருத்து கணிப்பு நம்ம தமிழ் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி, துரோகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலிய அனைவருக்கும் பகிரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இப்ப இந்த நிறுவனத்துடைய கருத்து கணிப்பை பார்த்துடலாங்க. முதலிடம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அதுவும் 25%ல இருந்து 31% வாக்கு பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி, எப்படிங்க அந்த தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடி அவர்களுக்கு மீண்டும் அந்த மக்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க? ஒவ்வொரு ஆண்டும் அந்த தொகுதியோடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முறையா அந்த மக்களுக்கு ஏதாவது செலவு செஞ்சிருக்காரா? அடிப்படை வசதிகளான சாலைகள் ஏதாவது சரியா போடப்பட்டிருக்கா? இல்ல சிதிலமடைஞ்ச அரசு பள்ளிகளை சீரமைச்சிருக்காங்களா? தனியார் பள்ளிக்கு இணையா அரசு பள்ளிகளை மேம்படுத்தியிருக்காங்களா? பொது நூலகம் கட்டி கொடுத்திருக்காங்களா? இல்ல அந்த ஊர் மக்களுக்கு தூய குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா? இல்ல வேலை வாய்ப்புக்காக தொழிற்சாலை ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல அது திட்டமாக ஏதாவது வகுத்திருக்காங்களா? எதுவுமே இல்ல. மாறா கோயில் நிலத்தையும் பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பூங்கா நிலத்தையும் அபகரிச்சிருக்காரு. இவர் மேல ஏகப்பட்ட நில அபகரிப்பு வழக்கும் ஊழல் வழக்கும் இருக்குங்க. இப்படி இருக்கும் போது அந்த மக்கள் எப்படிங்க மீண்டும் அவருக்கு வாக்களிப்பாங்க? இது இல்லாம திமுக காரனே முதல்ல காங்கிரஸ்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் திமுகவை நேரடியா தாக்கி பேசி சர்ச்சைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இதனால திமுக தலைமையும் திமுக தொண்டனும் கடும் அதிருப்தியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில இருக்கக்கூடிய உண்மையான திமுக தொண்டை யாராவது வாக்கு செலுத்தி காங்கிரஸ் வளர்த்து விடுவானா? கண்டிப்பா கிடையாது. அடுத்ததா தாவேக்கா பாத்தீங்கன்னா நேரடியா திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அவங்களுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அதிமுக எதிர்கட்சி, அதனால அவங்களுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. 15 வருஷமா இந்த மனுஷன் தொடர்ந்து கத்தி கத்தி பேசிட்டே இருக்காரு. இந்த நாட்டை சீரமைக்க பல திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சரி, ஒரு தடவை சட்டமன்றத்துக்கு அனுப்பி பார்ப்போம், என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம்னு இந்த தேர்தல்ல திமுக காரனே அண்ணன் சீமான் அவர்கள் தாங்க ஓட்டு போடுவாங்க. அடுத்ததான் இவங்களுடைய கருத்து கணிப்புல 2வது இடம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா தாவேக்காக்குங்க. அதுவும் 24%ல இருந்து 30% வாக்கு பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, வாய் கூசாம. தாவேகா சார்பில் அந்த தொகுதியில நிக்கக்கூடியவர் யாருன்னா பிரபு. இவரு எதுக்கு பேர் போனவர்னா ரீல்ஸ்லங்க. ரீல்ஸ் போடுறதுனால இவரு ரீல்ஸ் பிரபுன்னே அழைக்கப்படுறாரு. ரீல்ஸ் போட்டா ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்றது எனக்கு இப்பதாங்க தெரிய வருது. அதாவது இவர் ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரா? மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியுமா? இவர் தலைமையில இருந்து தொண்டை வரைக்கும் போராட்டங்கள் ஏதாவது நடத்திருக்காங்களா? அதனால வழக்குகள் ஏதாவது வாங்கி சிறைக்கு சென்றிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. காரைக்குடியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் படிச்சவங்க. இப்ப உங்க கருத்து கணிப்பபடி பார்த்தா காரைக்குடி மக்கள் எல்லாம் என்ன முட்டாள்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. இத வேற அவங்க அந்த செய்தி சேனல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது அவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. எப்படிங்க உங்களுக்கு சிரிப்பே வரலையா சொல்லும் போது? அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களே நாங்க விஜய நடிகரா ஏத்துக்கிட்டோம், அரசியல்வாதியா ஏத்துக்க முடியாது, எங்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான் நேரடியா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் போது யாரு வாக்களிச்சு இது 30% கொண்டு வந்தீங்க? எப்படி நீங்களே 4 செவத்துக்குள்ள உட்காந்து 30% போட்டுக்கிட்டீங்களா? இதுல கொடுமை என்னன்னா, கரூர் சம்பவத்துல பயந்துகிட்டு முக்கிய தலைவர்கள் எல்லாம் தலைமறைவானாங்க. அந்த சமயத்துல ரீல்ஸ் பிரபுவும் தலைமறைவாயிட்டாரு. அது ஏன்னே எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. இப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படிங்க இவர் முன்னாடி நிப்பாரு? எனக்கு இந்த கேள்வி எழும்புது, உங்களுக்கு எழும்பலையா? அடுத்ததா இவங்களுடைய கருத்து கணிப்புல 3வது இடம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகக்குங்க. அதுவும் 22ல இருந்து 28% வாக்கு பெறுவாங்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி தினகரன் அவர்களுக்கு தெரியுமா? இல்ல தொடர்ந்து கழுத தேஞ்சி கட்டரும்பா போன கதையா? ஒவ்வொரு தேர்தலையும் அவருடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சிட்டே வந்ததே, அதனால கேட்டேங்க. இது அவருக்கு உண்மையிலே தெரியுமா இந்த விஷயம்? நேத்து வரைக்கும் அதிமுக கட்சி அழிக்கணும், எடப்பாடி அவர்கள் ஜெயிக்க கூடாதுன்னு பல்வேறு விஷயங்களை தினகரன் அவர்கள் செஞ்சிருக்காரு. இது இல்லாம எடப்பாடி அவர்கள் எண்ணி நகையாடையும் செஞ்சிருக்காரு. இப்ப இந்த தேர்தலுக்காக தான் கூட்டணியில இருக்காப்ல. ஏன் இந்த விஷயம் அதிமுக காரனுக்கு தெரியாதா? அதிமுக காரன்லாம் என்ன சூடு சொரணம் இல்லாம ஓகே யார் வேணாலும் எங்க தலைவரை திட்டிக்குங்கப்பா, இந்த தேர்தல்ல நாங்க வாக்களிச்சிடுறோம் அப்படின்னு போயிடுவாங்க? ஒரு அமமுக வாக்களிக்க மாட்டான். அடுத்ததான் அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும் தான் பார்ப்பாங்க. அதிமுகவையோ இல்ல அமமுகவையோ வளர்த்து விட்டுறதுல அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாஜக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க.
அதிமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. இப்ப சமீபத்துல கூட பிஜேபியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் என்ன சொல்றாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. அப்படிதாங்க இப்போ நேத்து கே சுரேஷ் அவர்கள் பக்கா பிஜேபி ஆளு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வாக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான், எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி ஒரு காணொலியே போட்டிருக்காருங்க. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிஜேபி அலையன்ஸ் கூட்டணியில் இருக்கேன். ஒரு தமிழனா காரைக்குடியில் அவர் நிற்கிற தொகுதி அவரை மாற ஒரு தமிழனை ஒரு சட்டசபையில் வரணும் அப்படிங்கிறது என் ஆசை இல்லை. அவரை நம்பி ஓட்டு போட்ட 40 லட்சம் மக்களோட ஆசை. நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அவரை தோக்க வச்சிடாதீங்க. அது அது அவர் தோக்கிறது கிடையாது, நீங்கள் தோக்கிறது, அந்த தொகுதியை தோக்கிறது. 15 வருஷம் ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காரு, திருப்பி எந்திரிச்சு வந்து தனியாக நின்றுட்டு இருக்காரு. அந்த தனித்தன்மத்துக்காகவே அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கும்போது எப்படிங்க 28% வரைக்கும் அவங்க பெறுவாங்கன்னு போட்டிருக்கீங்க? மக்கள் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களோ இல்லையா, நீங்க வாங்கிட்டு கருத்து கணிப்பு போட மாதிரி தாங்க இருக்கு. அடுத்ததா இந்த கருத்து கணிப்புல 4வது இடம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குங்க. 16% 22% வாங்குவாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது மக்கள் கொடுத்த கருத்து கணிப்பு மாதிரி இல்ல, இவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்ச கருத்து திணிப்பு மாதிரி தாங்க இருக்கு. அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்சத்திர வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க. இதுலயும் அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிக்கிறது அந்த தொகுதிக்கு கூடுதல் சிறப்பு. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதி மக்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூடமா இல்ல உங்களுக்கு? பாத்தீங்கன்னா 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி 250க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கி சிறைக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணிச்ச ஒரு உன்னதமான தலைவருக்கு இப்படி ஒரு கருத்து கணிப்பை நீங்க சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல ஒரு அரசியல்வாதியா இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், ஏரி குளங்களை தூர்வாரி நீர் வளத்தை பெருக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயத்தை அரசு பணியாக்கணும், படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்குமே அரசு வேலையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு பல்வேறு திட்டங்களை வகுத்து மக்கள் அரசியல்படுத்திட்டு வராரு. இப்படிப்பட்ட உன்னதமான தலைவருக்கு வாக்கு செலுத்தாம மாங்குடி அவர்களுக்கே வாக்கு செலுத்தி நாங்க காலம் முழுக்க பஞ்ச பரதேசியா நடுரோட்ல இருக்கோம்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்கன்னு எப்படிங்க இப்படி ஒரு கருத்து கணிப்பை கொடுக்குறீங்க? இந்தியாவுடைய 4வது தூணா செயல்படுறது பத்திரிகை. அந்த பத்திரிகை தர்மத்தையும் கடைபிடிக்காம ஒரே குடியில பிறந்த சொந்த இனத்துக்கும் இப்படி துரோகம் பண்றதுக்கு எப்படிங்க இப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஐயா ஆதித்தனார் விட்டு சென்ற நாம் தமிழர் இயக்கத்தையும் கொண்ட கனவையும் நம்பிக்கையும் சுமந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தி செல்றாரு. ஆனா சொந்த பேரனான நீங்க அவருடைய கனவையும் அழிச்சு கொண்ட நம்பிக்கையும் சிதைச்சி சொந்த இனத்துக்கே இப்படி துரோகம் பண்றீங்களே. இந்த நிறுவனத்துலதான் எங்க அப்பாவும் பெரியப்பாவும் 35 வருஷமா பணி புரிஞ்சாங்க நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்குங்க. காரைக்குடி மக்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 1000 பேர் அவங்கவுங்க கருத்து கணிப்பா கொடுக்கலாம். ஆனா நம்ம நினைச்சா இதை மாத்த முடியும். நாளை என்பது நமக்கான நாள். நாம யாருக்கு வாக்கு செலுத்துறோன்றத பொறுத்துதான் அடுத்த 5 வருஷத்தை அது தீர்மானிக்க போகுது. நம்மளை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஊழல்வாதி வரணுமா, இல்ல மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணிச்சு சத்தியத்தின் பால் நிற்கக்கூடிய உண்மையான அரசியல்வாதியான அண்ணன் சீமான் அவர்கள் வரணுமா, நீங்க தான் முடிவு பண்ணணும்.